இப்போது திரும்ப நம்ம இந்தியா பாகிஸ்தான் பற்றி பேச போகிறோம். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நேற்று பொறுத்த வரைக்கும் இந்த மீடியாக்கள், சன் பரிவாரங்கள் மீடியாக்கள் பல்வேறு வதந்திகளை கலந்து விட்டுருக்கார்கள். என்னது, இந்த ஜி டிவி, அப்புறம் இந்த தந்தி டிவி, அதுக்கப்புறம் இன்னும் பல சங்கிகள் மீடியாக்கள்லாம் பல்வேறு பொய்கள், பித்தலாட்டங்கள், வதந்திகள் கலந்து விட்டுருக்காங்க. என்ன, ஒரு சேனல் ஜி டிவி நினைக்கிறான், அந்த டிவியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்லாமாபாத்தை நம்ம கைப்பற்றிட்டோம். அதுக்கப்புறம் இந்த அர்ணாப் கோஸ்வாமி ரிப்பப்ளிக் டிவி அந்த பக்கம் லாகூரை கைப்பற்றிட்டோம். அதுக்கப்புறம் பல சங்கி மீடியாக்களில் பல்வேறு வதந்திகள். பாகிஸ்தானுக்கு 7 நாள் தான் நம்ம தர்றோம். இன்னும் பாகிஸ்தான் 7 நாளுக்கு பிறகு, அதாவது ஒரு வாரத்துக்கு பிறகு அது நம்ம இந்தியா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி பல்வேறு வதந்திகளை போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல குண்டு போட்டோம், இந்த இடத்துல குண்டு போட்டோன்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, தமிழக தந்தி டிவி, இந்த தினமலர், தினமலம், அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான மீடியாக்கள்லாம் பல்வேறு பொய்கள், பித்தலாட்டங்களாக, வதந்திகளை கலப்பு விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட் செக்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த காசாவில் நடந்த போர், உக்ரைனில் நடந்த போர், அந்த இடத்துல பாம்பு போட்டதுலாம் இந்த போடி மீடியாக்கள் என்ன அதெல்லாம் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் நியூஸாக போட்டிருக்காங்க. இதோட ஒரு உலகத்தில் எந்த ஆயோக்கியமும் பண்ண மாட்டோம். என்ன, ஒரு மீடியா இந்த மாதிரி ஒரு இது பண்ணாமா, சங்கி ஏதோ ஒரு கிட்டு போட்டால் சரி, ஒரு திருநாயி விட்டுட்டு போயிடலாம். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை இவ்வளோ அளவுக்கு போய் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ அயோக்கியங்கள் இந்த மோடி மீடியாக்கள், இந்த மோடி சன் பரிவாரம், எவ்வளோ பெரிய பித்தலாட்டம். டெல்லியில் தான் போய் பாம்பு போடுது, அது மக்கள் இல்லை. ஆனால் அந்த மீடியாக்கள் மீண்டும் 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 மோடி பெரிய யோகியா மாதிரி பேசுகிறது. இது ஆப்சல்யூட் ஷேப். இந்த மாதிரி தான் இந்த சங்கிகள் பல்வேறு அயோக்கியத்தனங்கள் செஞ்சிட்ருக்காரு. எதில் போய் முடிய போகுதுன்னு நமக்கு சரியாக தெரியவில்லை. இவ்வளோ ஒரு அயோக்கியத்தனங்கள் ஆசைப்படுவாங்க, பண்ண மாட்டோம். ஆனால் இந்த மோடி மீடியாவுக்கு இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் பண்ணோம். சரி, இது ஒரு பக்கம். சரி, இப்போ இன்னொரு என்ன கேள்வின்னா, ரூல்ஸ். நான் நேற்று பதிவு போட்டேன், மீடியாவுக்கு பேசியிருக்கோம் அப்படின்னு நான் நம்பிட்டு இல்லை. கடைசியில் பட்ட எந்த மீடியாவும் பேசப்படவே இல்லை. நான் ஏதோ ஒரு ஓரத்தில் போட்டாங்க. ஏன்னா அதை பூஞ்சி முந்தா நாள், நேற்று காலைல இந்த மாதிரி முந்தா நாள் நினைக்கிறேன், முந்தா நாள் இல்லாட்டி இன்னும் நேற்று காலைல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இங்கே உள்ள இந்தியர்கள் பூச்சி அங்கே உள்ள மக்களை கொலை செஞ்சுட்டார்கள், சுட்டு கொலை செஞ்சுட்டார்கள். இந்த மீடியா வச்சு வந்துச்சுன்னா வரல. ஏன்னா கொலை செஞ்சது அவங்க மட்டும் இஸ்லாமியர்கள். இந்த ஒரே காரணத்தினால எந்த மீடியாவும் போடவில்லை. இந்த போடி மீடியாக்கள் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதுக்கு முன்னாடி இந்த பஹல்காமில் பெரிய அளவுக்கு பேசினாங்க சங்கி. அது அது இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெரிய இது மாதிரி. இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இஸ்லாமியர்கள் இதான் அந்த லட்சணம். இந்த மாதிரி இப்போ ஒரு கேவலமாக நம்ம நாட்டில் ஓடிட்டு இருக்குது. இது எதில் போய் முடியுதுன்னு நமக்கு தெரியவில்லை. சரி, இப்போ பல இடத்துல குண்டு போட சொன்னால் குண்டு போடலாம், ஆனால் குண்டு போடக்கூடாது. ஆறுதலுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட இந்த சங்கி மீடியாக்கள் பல்வேறு வதந்திகளை கலப்பிடுறாங்க. அதான் நமக்கு ஒரு வயிற்றுச்சலாக இருக்குது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை இப்போ இப்படி வதந்தி கலப்பிட்டு அண்ணா வருது. அந்த மாதிரி இருக்கு நிலமை. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மோடி மீடியா எப்போ தான் இதாகும்னு தெரியல. அது ஒரு பக்கம். சரி, இப்போ உள்ளூர் என்ன பக்கம்னா, ஒரு இஸ்லாமிய இளைஞன், சரியா, முகமது கைஃப், ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்னது, ஒரு சங்கி மீடியா வந்து கேள்வி கேட்குறான். இந்த முகமது கைஃப் நம்பர். அவர் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நடுநிலையோட சிந்தனையோட நடுநிலை கிடையாது, இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு பேச்சுக்கள்.
நாங்கள் வீடியோ கடைசியில் அந்த பதிவு போடுறோம், அதை கேளுங்க. என்னது அவரை பொறுத்தவரைக்கு இங்கே பேட்டி ஆள் கேட்டிருக்காரு ரிப்போர்ட்ரு, அந்த மாதிரி பாகிஸ்தான் அழியக்கூடாதா, உங்களுக்கு அது ஆசை இல்லையான்னு. அந்த முகமது கைஃப் நபர் என்ன சொன்னா, இல்லை அதெல்லாம் வேணாம், அவங்க மனுஷங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. ஏன் இந்த போர்னால ஏன் பாகிஸ்தான் அழியணும்? தீவிரவாதிகள் அழியணும்னா உண்மை, டெரரிஸ்ட் பிக்கில் தான் உண்மை. ஏன்னா நம்ம இந்தியா நாட்டை இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காரு. ஆனால் பாகிஸ்தான் மக்களே அழியணும் அப்படிலாம் பேசுறது எவ்வளோ அயோக்கியத்தனம். அப்போ அந்த நம்பர் செருப்பு அடிச்சுமே சொல்லிட்டாங்க. என்னது அவங்களும் மனுஷங்க தானே, ஏன் அவங்க கொள்ளணும், அவரும் நல்ல செருப்பு அடிச்சுமே சொல்லும்போது இவனுக்கு ரிப்போர்ட்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா மூஞ்சி அடித்த மாதிரி கேள்வி. என்ன அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் மூளை இருக்குது, உங்களுக்கெல்லாம் மூளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த நபர் முகமது கைஃபு. இந்த ரிப்போர்ட்டருக்கு செருப்பு அடித்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு முகமது கைஃபு 14 வயசு இளைஞர், அவர் இந்தியாவுக்கு சப்போர்ட்டு, ஐ எம் இந்தியன் முஸ்லீம் சப்போர்ட்டிங் இந்தியன் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் மீடியாக்களில் வந்துச்சுன்னா வராது. இல்லை சங்கிகள் ஒட்டி மார்ஃபிங் பண்ணி கண்டது போட்டு இந்த மாதிரி இதாகிடுச்சு, பொய்சார்கள் முகமது கைஃப் இஸ்லாமில் பாகிஸ்தான் ஆதரவு கொடுக்குறார்கள் இந்த மாதிரி வதந்திகள்லாம் கலப்பிடுவார்கள். சங்கிகளுக்கு தானே வேலை. அந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான செயல் செஞ்சுருக்காரு. அதுதான் பண்ணுவார்கள் எதிர்காலத்தில். ஆனால் போட மாட்டார்கள். இந்த விஷயம் வட்டாரச்சுன்னா வெளியே வராது. ஆனால் இது சங்கிகளுக்கு செருப்பு அடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா சங்கி அரசியல் பண்ணுவாங்கல்ல, இந்தியர்கள் முஸ்லீம்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வேறுபாடு கிடையாது அப்படின்ட்டு பல்வேறு வதந்திகள் கலப்பிடுவார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு செருப்பில் அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் இது எந்த மெயின் ஸ்ட்ரீம்கிட்டையும் போடாது. அதனால் நாங்கள் போடுறோம், எல்லாரும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி என்ன மீடியாக்கள் தான் யோக்கியன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வதந்திகளை கலப்பிடுறாங்க. அதனால் தயவுசெய்து நம்பாதீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பண்ணுங்க. சங்கி மீடியா சோஷியல் மீடியாவில் எவ்வளோ 4 பேர் யோசிப்பாங்க பண்ணால் பரவாயில்ல. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பண்ணும்போது நம்பாங்க. மக்கள் ஜாக்கிரதையோடு இருக்கணும். ஆனால் எந்த மீடியாவும் நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ சமூக ஊடகங்கள் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது ஒன்றும் ஆகாது. யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரும் நம்ம காசும் கொடுக்கலாம். காசு இல்லாமல் தான் நம்ம செஞ்சுக்கணும். அதனால் நம்ம நேர்மையாக செய்யணும். அதனால் எல்லாத்தையும் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல செய்திகளோட வர புதிய அப்டேட் இல்லை ஒரு அப்டேட் வந்தோன்னா உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணும். எல்லோரும் உதவி செய்யுங்க. நன்றி. पाकिस्तान जिंदाबाद। जिंदाबाद। शर्म नहीं आ रही? क्यों शर्म आएगी? पाकिस्तान को खत्म नहीं करना चाहिए। हाँ? नहीं करना चाहिए। भारत देश जिंदाबाद है नहीं है और पाकिस्तान जिंदाबाद है नहीं। है। आपका नाम? अपनी जगह पे सब जिंदाबाद। आपका नाम क्या होगा? तुम भी अपनी जगह पे जिंदाबाद। आपका नाम क्या होगा? कैफ। कैफ। पूरा नाम? कैफ मोहम्मद कैफ। कहाँ से हैं आप? मैं बिहार से हूँ। बिहार से। आपको थोड़ी सी भी शर्म नहीं आ रही कि भारत देश में रहने के बावजूद आप पाकिस्तान का समर्थन कर रहे हो कि कैसे खत्म होगा पाकिस्तान? अच्छा, आप ही न्यूज बना रहे हो तो आपको शर्म नहीं आ रही कि क्या न्यूज बना रहे हो? हैं? आपको शर्म नहीं आ रही है कि न्यूज बना के सबको फैला रहे हो हिंदू मुस्लिम के बारे में? हिंदुस्तान का समर्थन क्यों करना? आप पहले हमें जवाब दीजिए, उसके बाद हम कुछ बोलेंगे। तुम जो बोल रहे हो वहाँ भी आदमी है, यहाँ भी आदमी है, वहाँ भी मुस्लिम है, वहाँ भी हिंदू है, यहाँ भी हिंदू है, सब तो है इंसान। तो क्यों सबको खत्म करना? पहले ये बताओ क्यों करना? सबको जिंदगी जीने का हक है, सबको हक है, तो क्यों खत्म करना? आप पाकिस्तान का समर्थन करते हैं? कहीं आप जाओगे वहाँ, कहीं आपको खत्म कर दिया तो हो गया काम? आप पाकिस्तान का समर्थन करते हैं? हाँ करते हैं। तुम भारतीय नहीं हो, तुम भारतीय नहीं हो। भारतीय है। आप जो बोल रहे हो इस देश को खत्म करो, उस देश को खत्म करो, तो सब में तो इंसान ही रहते हैं। मेरे को छोटी सी चीज जाननी थी, ये आपको सिखाया किसने? दूर यार, सिखा की जगह यार, दिमाग है यार।